வெல்கம் டு சத்யாஸ் கிச்சன் அட்ராசிட்டி. இன்றைக்கி மணத்தக்காளி பொரியல் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி எங்கள் வயலில் நெல்லை கதிர் அறுத்தாங்க. ஸோ அதனால் அதை பார்க்குறதுக்காக நாங்கள் வயலுக்கு போயிருந்தோம். அங்கே நல்லா ஃபுல்லாக பசுன்னு மணத்தக்காளி கீரை தளைஞ்சிருந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதே பொரியல் பண்ணலாம், வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். எப்போவுமே கீரையை வாஷ் பண்ணிவிட்டு நறுக்குங்க, நறுக்கிட்டு வாஷ் பண்ண வேண்டாம். நம்ம சட்டியில் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2-3 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையை அதோடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கீரையை நல்லா ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். கீரையிலே அந்த தண்ணி இருக்கும், ஸோ அந்த தண்ணியோடய வேகட்டும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். எண்ணெயோட கீரையை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். கீரை நல்லா வதங்கின பிறகு உப்பு போடுங்க. நான் கீரை நம்ம கட் பண்ணி வச்சோடனே போடும்போது நிறைய இருக்க மாதிரி தெரியும். ஸோ அது வதங்குச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆகிடும். ஸோ அதனால் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ப. கீரை நல்லா வதங்கிடுச்சு. மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதுனால நம்மளுடைய வயிற்று புண்ணு, குடலில் இருக்க புண்ணெல்லாம் குணமாகும், செரிமான சக்தியும் சீராக்கும். ஸோ மணத்தக்காளி கீரையை வாரத்துக்கு 2 டைம் கிடைச்சதுன்னா நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்குங்க. கீரை நல்லா வதங்கின பிறகு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். கீரையை எப்போவுமே மூடி போட்டு வேக வைக்காதீங்க. ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான தேங்காய் பூவை அதோடு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் பூ அதிகமாகவே ஆட் பண்ணாலுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி. இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.